எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகையை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது கணக்கனாரின் பச்சை மாளிகை தான் எனது ஞாபகத்திற்கு வந்தன. அது அமெரிக்க ஜனாதிபதி மாளிகை. இது அகிலத்தின் ஆன்மீக ஜனாதிபதி மாளிகை. அது வெள்ளை மாளிகை, இது பச்சை மாளிகை. அது பொருள் மாளிகை, இது அருள் மாளிகை. அருளிலே பொருளிலும் அருளிலே பொருளும் மறைந்திருக்கும். ஆனால் அந்த அருள் உள்ளவர்களுக்குத்தான் அந்த அருளோடு பொருள் கலந்து கிடைக்கும். அந்த வெள்ளை மாளிகை அமெரிக்காவை நிர்வகிக்கின்ற மாளிகை. இது அகிலத்தையும் நிர்வகிக்கின்ற மாளிகை. அது பல வண்ண பூச்சிக்களால் நிறைந்த மாளிகை. இது பரிணாமத்திலே மறைந்திருக்கின்ற மாபெரும் அருள் மாளிகை. கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும். கணக்கனார் ஞாபகம் வந்ததுங்க. அப்போ நண்பர் சொல்லிய அந்த காட்சிகள்லாம் எனது மனக்கண் முன்னே தோன்றின. 2010 வருஷம் வாக்கிலங்க எனது நண்பருங்க, அவர் எப்பயுமே வார வாரம் போவாருங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சனிக்கிழமை கணக்கன்பட்டி போயிருக்காருங்க. அங்கே போகிறப்ப ஒரு சுமாரான கூட்டங்க, ஒரு 25 பேர் இருந்திருப்பாங்க. பகல் ஒரு 10:30 மணி இருக்குங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கணக்கனார் வந்து அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்காருங்க. அவரோட பாணியை அப்படியே உலாத்திக்கிட்டே இப்படி அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்காருங்க. அப்போ பாருங்க, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவருடைய மனைவி, அவங்க மகன் ஒரு 18 வயசு இருக்குங்க. 3 பேர் நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு சொல்கிறாருங்க, கணக்கனார் சொல்கிறாரு அவங்கள பார்த்து, ஏண்டா தலை குனிஞ்சு படித்தா தானடா தலை நிமிந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சுற்றி நிற்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. இவங்களுக்கு முதல்ல வந்து இவங்க 3 பேருக்கும் அவர் சொன்னது சரியாக காதில் விழுவுங்க. மறுபடியும் கணக்கனார் சொல்கிறாரு, ஏண்டா தலை குனிஞ்சு படித்தா தானடா தலை நிமிந்து வாழலாம் அப்படிங்கிறாருங்க. இப்போ சவுண்டு கிளியராக கேட்டதுங்க 3 பேருக்கும். உடனே 3 பேரும் சாஷ்டாங்கமாக கணக்கனார் காலில் விழுகிறாங்க. சாமி அப்படிங்கிறாங்க. பக்கத்துலலாம் ஒன்றும் புரியலைங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு 10 வினாடி ஒரு அருட்பார்வை மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் உலாத்திக்கிட்டே இருக்காருங்க. அந்த காட்சி முடிஞ்சதுங்க. கணக்கனார் அப்புறம் அவர் வழக்கப்படி ஒரு அந்த சிறப்பு வேலையில் எங்கேயோ போயிட்டாருங்க. சுற்றி நிற்கிறவங்கலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த அந்த குடும்பத்துக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னங்க சார் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு,
தலை குனிஞ்சு படித்தா தான் தலை நிமிர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன அப்படிங்கிறப்ப நீங்கள்லாம் ஒரு காலில் வந்து நமஸ்காரம் பண்ணீங்களே உடனே, அப்படியே மகிழ்ச்சியோட நமஸ்காரம் பண்ணீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்கங்க, அந்த பையனும் முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க, அந்த 18 வயசு பையன் அவன் சொல்கிறான், இந்த மாதிரிங்க நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பாலிடெக்னிக், பாரம்பரியமான ஒரு பாலிடெக்னிக், அதாவது அந்த பாலிடெக்னிக் சேர்மன் வந்து சித்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆதரித்து சித்தர்களை தனது கண்மாறி அப்படி நினச்சி போற்றி அவர் வாழ்ந்தவருங்க. அவங்களோட அந்த பாலிடெக்னிக் காலேஜுங்க அது. அந்த காலேஜில் வந்து அந்த பையன் சொல்கிறான், அந்த பாலிடெக்னிக் காலேஜில் தான் படித்தேங்க, எனக்கு வந்து ஒரு நாலேஜே கிடையாது, படிப்பறிவே கிடையாது, எழுத்தறிவும் கிடையாது. சொல்லப்போனால் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எனக்கு நிறைய அரியர்ஸ் இருந்ததுங்க, ஏகப்பட்ட இதுங்க, இன்னும் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பேப்பர் அல்லது 2 பேப்பர் தாங்க நான் பாஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் பார்டர் மார்க்கு தாங்க. அதை நினச்சிட்டே வந்தவங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் இடைமறித்து சொல்கிறாருங்க, இந்த மாதிரி நாங்களாம் 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே வந்தவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு நாங்கள் வந்து கணக்கனாரை பார்க்குறதுக்கு வர்றோம், இந்த மாதிரி நான் பையன் நிலைமையை நினச்சிட்டே வந்தேன், படிப்பே ஏற மாட்டேங்குது, நிறையா செலவு பண்ணியிருக்கோம், 2வது எங்களுக்கு ஒரே பையன்தான், மற்ற எங்களுக்கு ஒன்றும் சொத்து பத்துலாம் எதுவும் கிடையாது, இந்த பையனோட எதிர்காலம் தான் எங்கள் எதிர்காலமும் அப்படின்ட்டு அந்த அவர் அப்பா சொல்கிறாருங்க. அவங்க அந்த அம்மாவும் ரொம்ப அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தவங்க, அவர் கணக்கனாருக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியல, பாருங்கள், தலை குனிஞ்சு படித்தா தானே தலை நிமிர்ந்து வாழலான்னு சொல்கிறாருங்க சொல்லிட்டு ஒரு அருட்பார்வையும் பார்த்தாருங்க. அந்த ஒரு 10 வினாடி அவர் பார்த்ததில் வந்து எனக்கு வந்து அந்த பையன் சொல்கிறான், அந்த 10 வினாடி பார்த்ததில் வந்து எனக்கு வந்து என்னுடைய உள்ள வந்து என்னென்னமோ ஒரு தெய்வீக உணர்வுகள்லாம் வந்து நாடி நரம்புல பரவன மாதிரி உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் பல வருஷங்கள் கழித்து பாருங்கள், எப்பயுமே மூட்டை பகவானோட அருள் அதுதானே, எனது நண்பருக்கு ஒரு காட்சியை அவர் பார்க்குற மாதிரி வச்சு திருப்பி வந்து அதே காட்சியோட தொடர்ச்சியை என் நண்பர் பார்க்குற மாதிரி வச்சுருவாருங்க மூட்டை பகவான். ஏன்னா ஒரு சாட்சி வேணும் இல்லையா. பல வருஷங்கள் கழித்து எனது நண்பர் வர்றாருங்க. அப்போ அந்த பையன் குடும்பம், அதாவது அவங்க அப்பா அம்மா எல்லாம் வர்றாங்க. பையனுக்கு நல்லா வயசாக இருந்ததுங்க, நல்லா ஒரு மெச்சூர்டாக இருந்தான், நல்லா தேஜஸாக இருந்தான். இவர் வந்து அந்த பையன் அடையாளம் கண்டுபிடிச்சி கேட்குறாருங்க அந்த பையன்கிட்ட. அந்த பையன் சொல்கிறான், இப்போ நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஏகப்பட்ட, நான் எனக்கு உங்களை பார்த்த ஞாபகம் இருக்குது, உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஏகப்பட்ட அரியர்ஸ் இருந்தது, நான் ஒரு பேப்பரை தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன், படிப்பே ஏறல, படிப்பறிவும் இல்லை, எழுத்தறிவும் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ கூட மூட்டை பகவான் வந்து ஒரு 10 வினாடி என்னை பார்த்தாருன்னு சொன்னேன். அப்போ ஒரு நாடி நரம்புலலாம் பலவிதமான தெய்வீக உணர்ச்சிகள் ஏறணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கியா. அப்புறம் நான் போன உடனே என்னுடைய நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது, படித்தா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வர்றதில்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜும் வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியலையா. ஆனால் எனக்குள்ள ஒரு உந்துதல் வந்து மூட்டை பகவானை பார்க்குறப்ப அந்த அருள் பார்வையில் நான் உணர்ந்தேன். அதோட தொடர்ச்சியாக தான் எவ்வளவோ நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இப்போ டிப்ளமா பாஸ் பண்ணிட்டேன், அது 3 இயர் டிப்ளமா கோர்ஸு, அது நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கய்யா, எனக்கு வந்து உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அந்த பாலிடெக்னிக் கோர்ஸில் வந்து நான் படித்தது வந்து ஒரு முதுகலை பட்ட படிப்பு, அந்த எம்ஏ படித்த மாதிரி உள்ள நாலேஜ் கிடைச்சதை நான் வந்து கண்கூட உணர்ந்தேன். இன்டர்வியூலாம் நான் வந்து எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெலாம் நான் வந்து அபாரமாக ஆன்சர் பண்ணேங்க. என்னோட ஆரம்ப அறிவுக்கும் நான் மூட்டை பகவானை பார்த்துட்டு அந்த அருட்பார்வை பெற்ற பிறகு அதற்கு பிறகு உள்ள வந்து அறிவுக்கு நிறையா வித்தியாசம் இருந்ததை நான் கண்கூட உணர்ந்தையா. அதுக்கு பிறகு கூட நான் பல முறை வந்தேன், ஆனால் உங்களை நான் பார்க்கல. இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில், அந்த கார்ப்பரேட் கம்பெனி பேரை சொல்லி அதில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். நல்ல வசதியான வாழ்க்கையை நல்லா சம்பாதிக்கிறேன். நான் மூட்டை பகவானை வந்து டெய்லி நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமும் சேர்ந்து இவர்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பையனோட அப்பாவும் சரி, அந்த அம்மாவும் சரி, இந்த பையன் 3 பேரும் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த எல்லாம் வல்ல கணக்கனாரின் அருட்பார்வைகள், அருட்பேச்சுக்கள்
ஒரு சொர்க்கத்திலே நாம் அனுபவிக்கின்ற முத்துக்கள். வாழும்போதே நாம் அந்த முத்துக்களான சொர்க்கத்தை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழலாம். முட்டை பகவான் வந்து பார்க்கலையேன்ட்டு பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க. அவரோட ஃபோட்டோவை வச்சுட்டு ஒரு முறை போய் கணக்கான சந்நிதிக்கு போய் சார்ஜ் ஏற்றிக்குங்க. ஆனால் அடிக்கடி போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு, அல்லது ஃபோட்டோவோட இல்லைன்னா பரவாயில்ல, அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு நட்பிலேயே, முட்டை பகவானோட ஒரு நட்பிலேயே நீங்கள் போனீங்கன்னா உறுதியாக நான் சொல்கின்றேன், 100% உறுதியாக சொல்கின்றேன், உங்களுக்கு கணக்கனார் மூலமாக கணக்கில்லாத செல்வ வளங்களும் அருள் வளங்களும் கிடைக்கும். அருள் வளங்களும் அன்பு வளங்களும் ஆன்மீக வளங்களும் தொடரும். ஆத்ம நன்றி.